Hi Ma, 11th CBSE Maths, 3rd chapter Trigonometric Functions, exercise 3.3 ல 16 to 20th sum வரைக்கும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Prove that cos 9x minus cos 5x divided by sin 17x minus sin 3x equal to minus sin 2x by cos 10x னு proof பண்ண சொல்றாங்க. So, அப்ப LHS பார்ட்ல என்ன ஃபார்ம்ல தேவைப்படுது நமக்கு cos A minus cos B sin A minus sin Bங்கிற ஃபார்முலாஸ் தேவைப்படுது இல்லையா? நீங்க எக்ஸாம்ல கூட இந்த மாதிரி ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறீங்களோ அந்த ஃபார்முலாவை முன்னமே ரைட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா சம் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். Cos A minus cos B is equal to minus 2 sin A plus B by 2 sin A minus B by 2. அதே மாதிரி sin A minus sin B is equal to 2 cos A plus B by 2 sin A minus B by 2ங்கிற 2 ஃபார்முலாஸையும் இந்த சம்முக்கு யூஸ் பண்ண போறோம். So, LHS பார்ட்ல என்ன கொடுத்திருந்தாங்க cos 9x minus cos 5x divided by sin 17x minus sin 3x இருந்து இல்லையா? So, அப்ப cos A minus cos B formula minus 2 sin A plus B by 2 sin A minus B by 2. A placeல 9xம் B placeல 5xமா இருக்கு. அதே மாதிரி sin A minus sin B னா 2 cos A plus B by 2 sin A minus B by 2. So, அப்ப A placeல 17xம் 3 placeல 3xமா B placeல 3xமா இங்க அப்ளை பண்ணிட்டோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் சொல்லிடலாம். So, இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ண என்ன வரும் 9x plus 5x 14x by 2 and 9x minus 5x னா 4x by 2 னு இங்க ரைட் பண்ணிடலாம். இங்க 17x plus 3x னா 20x by 2 17x minus 3x னா 14x by 2 ஓகேவா? So, அப்ப sin 14x by 2 sin 14x by 2 டைரக்டா கேன்சல் பண்ணனாலும் கேன்சல் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னு சொன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி 7 இங்கேயும் அதே மாதிரி 7 இங்க கட் கொடுத்தனா 2 இங்க கட் கொடுத்தா 10 sin 7x sin 2x divided by cos 10x sin 7x இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுட்டே வாங்க ஓகேவா? அந்த 2 எல்லாம் ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே கேன்சல் ஆயிரும். சோ அப்ப sin 7xம் sin 7xம் கேன்சல் ஆயிருச்சுன்னா மைனஸ் sin 2x divided by cos 10x னு RHS ஆன்சர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் 17th क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? Prove that sin 5x plus sin 3x divided by cos 5x plus cos 3x equal to tan 4x னு proof பண்ண சொல்றாங்க. சோ நமக்கு வந்து லெஃப்ட் சைடுல sin A plus sin B ஃபார்முலாவும் cos A plus cos B ஃபார்முலாவும் தேவைப்படுது இல்லையா? அதை அப்படியே ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. sin A plus sin B is equal to நிறைய சம் போட்டுட்டே வரும்போது நம்மள அறியாமலே நமக்கு ஃபார்முலா மெமரி ஆயிடும். sin A plus sin B னா என்ன ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? 2 times sin A plus B by 2 cos A minus B by 2 ஓகேவா? So, அப்ப cos A plus cos B is equal to 2 cos A plus B by 2 cos A minus B by 2. LHS பார்ட்ல இந்த நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்றோம். இங்க sin A plus sin B னா 2 sin A placeல 5x B placeல 3x. அப்ப A plus B by 2 A minus B by 2 னு ரைட் பண்ணும்போது 8x by 2 னு இருக்கும். இங்க 2x by 2 னு இருக்கும். இங்க cos A plus cos B ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா 2 cos A plus B by 2 cos A minus B by 2. இங்கேயும் அதே மாதிரி A placeல 5x B placeல 3x னு அப்ளை பண்றோம். சோ ஆட் பண்ணா 8x by 2. இங்க என்ன பண்ணிருந்தோம் நம்ம இந்த cos 5x minus 3x by 2 இந்த டைரக்டாவே இத கேன்சல் பண்ணா இத மட்டும் சிம்பிளிஃபை பண்ணா போதும் இல்லையா? சோ இத சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 கேன்சல் 8x by 2 னா 4x இங்கேயும் 4x னு இருக்கும். சோ அப்ப sin 4x by cos 4x னா tan 4x னு ஆன்சர் கிடைச்சிரும். இதெல்லாம் ஈஸி சம் தான். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் கொண்டு வந்துடலாம் ஓகேவா? நெக்ஸ்ட் 18th क्वेश्चन prove that sin x minus sin y by cos x plus cos y equal to tan of x minus y by 2 னு சொல்றாங்க. இதுவும் சேம் ஃபார்முலாஸ் தான். sin A minus sin B இங்க xy க்கு பதிலா நீங்க A B னு போட்டு ஃபார்முலா ரைட் பண்ணிக்கோங்க. sin A minus sin B is equal to 2 cos A plus B by 2 sin A minus B by 2. அதே மாதிரி cos A plus cos B is equal to 2 cos A plus B by 2 cos A minus B by 2 ஓகேவா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்லி தரேன். cos A plus cos B ன்னு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இங்க ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிடலாம் 2 cosல இருந்தா cos தான் ரைட் பண்ணணும். இங்க மைனஸ் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல மட்டும் நம்ம மைனஸ் போடுவோம் அவ்வளவுதான். அதே மாதிரி sin A plus sin B ன்னு கொடுத்தாங்கன்னா 2 sin first ரைட் பண்ணனும் cos second ரைட் பண்ணனும். இங்க மைனஸ் கொடுத்தாங்கன்னா
காசு ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிட்டு சைனை செகண்ட் ரைட் பண்ணணும். ஓகேவா? அப்ப இதுதான் நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. 4 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த LHS பார்ட் அப்படியே ரைட் பண்ணிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். So 2 cos x plus y by 2 sin x minus y by 2. அதே மாதிரி டினாமினேட்டர்ல 2 cos x plus y by 2 cos x minus y by 2 இருக்கு. இந்த 2 டேர்மும் கேன்சல் ஆயிரும். இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா sin x minus y by 2 and cos x minus y by 2 இருக்கு. sin by cosனா tan x minus y by 2 x minus y by 2. So அப்ப sin by cosனா tan x minus y by 2 ரைட் பண்ணிட்டு RHS பார்ட் ப்ரூஃப் பண்ணிட்டோம். 19th question என்னன்னா இங்கேயும் சேம் கான்செப்ட் தான். sin x plus sin 3x divided by cos x plus cos 3x equal to tan 2x னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. sin a plus sin b ஃபார்முலாவும் cos a plus cos b ஃபார்முலாவும் நம்ம ரைட் பண்ண போறோம். ஃபார்முலா பார்க்காமலே சொல்லலாமா? sin a plus sin b னா sin கொடுத்தாங்கன்னா பாசிட்டிவ்ல எப்படி ரைட் பண்ணணும் நான் சொன்னேன். 2 போட்டுட்டு sin first ரைட் பண்ணணும். a plus b by 2 செகண்ட் cos a minus b by 2 னு ரைட் பண்றோம். ஏன்னா பாசிட்டிவ் இருந்தா, இந்த இடத்துல நெகட்டிவ் இருந்தா cos ஃபர்ஸ்ட் sin செகண்ட் ரைட் பண்ணணும். அப்புறம் cos a cos b பாசிட்டிவ்ல இருந்தா என்ன பண்ணிடலாம்? அப்படியே ரைட் பண்ணிடலாம். 2 times cos of a plus b by 2 cos of a minus b by 2. சைன்ல தான் சைனு காசு மாத்தி மாத்தி வரும். காசுல வந்து காசு மட்டும் தான் நம்ம ரைட் பண்ணுவோம். இங்க மைனஸ் கொடுத்தாங்கன்னா மட்டும் முன்னாடி ஒரு மைனஸ் போடுவோம். இதான் ஃபார்முலா. நமக்கு கரெக்டா இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஆமா தானே? வெரி குட். நெக்ஸ்ட் LHS பார்ட்ல கொண்டு ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டோம்னா என்ன வந்துரும்? நமக்கு a பிளேஸ்ல x ன்னு இருக்கு. அதே மாதிரி b பிளேஸ்ல 3x ன்னு இருக்கு. சோ அப்ப ஆட் பண்ணா 4x by 2, சப்ட்ராக்ட் பண்ணோம்னா -2x by 2. இங்க கேன்சல் பண்ணிருங்க, இங்கேயும் கேன்சல் பண்ணிருங்க. டினாமினேட்டரும் சேம் கான்செப்ட் தான். கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா 2 கேன்சல் பண்ணிடலாம். sin 2xக்கும் இங்க யாராவது கேன்சல் பண்ண முடியுமா? இல்ல இல்லையா? சோ அப்ப cos of minus xம் cos of minus xம் ஃபுல்லா கேன்சல் ஆயிரும். sin 2x by cos 2x ன்னு இருக்கு. இத tan 2x ன்னு ரைட் பண்ணோம்னா RHS பார்ட் ஆன்சர் கிடைச்சிரும். So now last question number 20 பார்க்க போறோம். Prove that sin x minus sin 3x divided by sin square x minus cos square x equal to 2 sin x னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. சோ இங்க ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். என்ன ஃபார்முலானா sin a minus cos b is equal to, இங்க மைனஸ் இருந்தா cos ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணனும், sin செகண்ட் ரைட் பண்ணனும். ஓகேவா? சோ அப்ப 2 cos a plus b by 2 sin a minus b by 2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபார்முலானா இங்க நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு இருக்கு. சோ அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா இதை எப்படி ரைட் பண்ணலாம்? a பிளஸ் b a மைனஸ் b னு ரைட் பண்ணலாம். இல்ல அப்படின்னு சொன்னா cos 2a is equal to cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் a நம்மகிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அப்ப LHS பார்ட்ல இருக்கிற நியூமரேட்டர் பார்ட்டுக்கு sin a மைனஸ் sin b ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். டினாமினேட்டர் பார்ட்ல நமக்கு cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் a is equal to cos 2a ன்னு இருக்கு. ஆனா நமக்கு டினாமினேட்டர்ல sin ஸ்கொயர் x மைனஸ் cos ஸ்கொயர் x ன்னு இருக்கனால இந்த cos 2a க்கு முன்னாடி ஒரு மைனஸ் சிம்பிள் போட்டுட்டோம். a க்கு பதிலா x ன்னு இங்க ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சோ இப்ப இத சிம்பிளிஃபை பண்ணானா என்ன கிடைக்கும்? 4x by 2 னா 4x க்கும் 2 க்கும் கேன்சல் பண்ணி 2x ன்னு வந்துரும். இங்க minus 2x by 2 னா மைனஸ் வந்து அப்படியே வச்சுட்டு 2 க்கு 2 க்கு கேன்சல் பண்றோம். sin of minus x ன்னு இருக்கு. சரியாமா? இந்த cos 2x க்கும் cos 2x க்கும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 sin of minus x வந்து நமக்கு sin of minus theta is equal to minus sin theta. சோ அப்ப minus sin x by minus 1 minus minus கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 sin x ன்னு RHS பார்ட் ஆன்சர் கிடைச்சிச்சு. சோ இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம 11th கொஸ்டின்ல இருந்து 20th கொஸ்டின் வரைக்கும் 2 வீடியோஸா என்ன பண்ணிட்டோம்? ஸ்பிளிட் பண்ணி 10 சம்மும் பார்த்து முடிச்சிட்டோம். சோ இத கண்டினியூ பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டினியூஸா வீடியோஸ் பார்க்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. தேங்க்யூமா.